வெளியுறவுக் கொள்கை. இந்திய வெளியுறவுக் கொள்கை வலுவாக இல்லாததாலும் நாட்டிற்கு வலிமையான தலைமை இல்லாததாலும் சீனாவின் அச்சுறுத்தல், காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவத்தின் துணையோடு தீவிரவாதிகள் சதிவேலை, இலங்கை கடற்படையின் அட்டகாசம் ஆகியவை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்திய வெளியுறவுக் கொள்கை வலுவாக இல்லாததாலும் நாட்டிற்கு வலிமையான தலைமை இல்லாததாலும் சீனாவின் அச்சுறுத்தல், காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவத்தின் துணையோடு தீவிரவாதிகள் சதிவேலை, இலங்கை கடற்படையின் அட்டகாசம் ஆகியவை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்திய நாட்டின் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கும் வகையில் அண்டை நாடுகளுடனான நீண்ட நாள் எல்லைப் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. இந்திய நாட்டின் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கும் வகையில் அண்டை நாடுகளுடனான நீண்ட நாள் எல்லைப் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசு பாடுபடும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசு பாடுபடும். வெளியுறவுக் கொள்கை என்பது மாநில நலன்களுக்கு எதிராக அமையக்கூடாது. வெளியுறவுக் கொள்கை என்பது மாநில நலன்களுக்கு எதிராக அமையக்கூடாது. எனவே மாநில நலன்களை உள்ளடக்கிய வெளியுறவுக் கொள்கைகள் வகுக்கப்படும். மாநில நலன்களை உள்ளடக்கிய வெளியுறவுக் கொள்கைகள் வகுக்கப்படும்.